ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இன்னைக்கோட பிரேக்கிங் நியூஸ், யாரெல்லாம் கோவிஷீல்டு வேக்சின் போட்டிருக்கிறாங்களோ ஆர் போட்டிருக்கிறீங்களோ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் பிரெயின் டேமேஜும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அப்படின்றதான் இன்னைக்கோட ஹாட் நியூஸு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சொன்னது இது ஒரு ரூமரோ இல்லை யாரோ ஒரு மூணாவது மனுஷன் சும்மா லீக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டதோ கிடையாது. யார் அந்த கோவிஷீல்டை தயாரித்தாங்களோ அந்த தயாரித்த கம்பெனியே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்றதான் எக்ஸ்ட்ரா ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். ஸோ பார்த்தோம் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எப்போ நான் உலகத்தில் தான் இருக்கிறோமா, எந்த கம்பெனியாக அட்மிட் பண்ணுமா, எப்படி இதெல்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது தான் ஓஹோ இதெல்லாம் தான் நடக்குதா விஷயங்கள்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே பேனிக் ஆக வேண்டிய நிலைமை இல்லை. ஸோ யாரும் தயவு செஞ்சு இப்போதைக்கு யாரும் பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் திடீர்னு இன்னைக்கு இதை பற்றியான ஒரு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டுருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம், நிஜமாவே அது ஹார்ட் அட்டாக்கு பிரெயின் டேமேஜ்லாம் உண்டு பண்ணுதா, இல்லை என்ன தான் போயிட்டுருக்கு, சேஃபாக இல்லையா, நாங்களாம் கோவிஷீல்டு போட்டிருக்கோம்ப்பா, நாங்களாம் பிழைப்போமா, நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்லை. ஃபைன், சம்பவம் இன்றைக்கி இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா. முதல்ல இந்த கோவிஷீல்டு வேக்சின் இதை உருவாக்கின கம்பெனியை பற்றின சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்து வந்துடலாமே. அந்த கம்பெனி பேர் ஆஸ்ட்ராஜெனகா அப்படின்றது கரெக்டாக சொல்லிட்டேன். ஆஸ்ட்ராஜெனகா இது 1999 வருஷம் யூகேயில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த ஃபார்மசிட்டிக்கல் அந்த இண்டஸ்ட்ரியில் ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட உலகத்தில் ஒன் ஆஃப் த லீடிங் இந்த ட்ரக்ஸ்னால் அந்த கஞ்சா இல்லை அந்த மெடிசன் ட்ரக்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த ஒரு துறையில் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி தான் இந்த ஆஸ்ட்ராஜெனகா. சூப்பர். இப்போது கிட்டத்தட்ட இது எவ்வளோ பெருசு அப்படின்றதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக இவங்களோட அந்த சின்ன அந்த இதெல்லாம் இருக்கும், டொமைன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 90,000 பேருக்கு மேலே இவங்களோட அந்த பிராண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு பிராண்டு. சூப்பர். இதுதான் கம்பெனியை பற்றின ஒரு சின்ன முன்னுரை. ஸோ இப்போது வருடம் 2019 நம்ம எல்லோரும் நம்ம லைஃப்பில் மறக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில பேர்த்துக்கு மேபி சில பேர் கொண்டாடலாம். ஸோ அதெல்லாம் விட்டுருமே. 2019 அந்த எண்டு டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா கோவிட் அப்படின்னு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. ஹீஸ் கம்மிங், தானோஸ் இஸ் கம்மிங்கிற மாதிரி கோவிட் அப்படின்ற ஒன்று வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசப்பட்ட காலம். கொஞ்சம் கொஞ்சமாக உயிரிழப்புகள் அப்படியே உயிரிழப்புகள் நடக்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காலகட்டம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், 2020 கோவிட் பயங்கரமாக ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. அந்த டைமில் எந்த ஒரு மருந்துமே இந்த கோவிடுக்கு இல்லைன்றதும் எல்லாரும் அறிந்ததே. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா WHO ஓப்பனாக என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அப்படின்னா, எப்பா தயவு செஞ்சு யாராச்சும் இந்த கோவிடுக்கு வேக்சின் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சில பல ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த லெவல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் இருந்தால் தான் வேக்சின் நாங்கள் அக்ரி பண்ணுவோம், அப்ரூவ் பண்ணுவோன்னு இருக்குல்ல, அந்த லெவல்ஸையுமே கொஞ்சம் லெட் டவுன் பண்ணி சரி ஓகே இப்போதைக்கு அவசர காலத்துக்கு என்ன மேக்ஸிமம் நம்மளால் பண்ண முடியுமோ அதை பண்ணி தயவு செஞ்சு மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ உயிரிழப்புகள் உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக நிறைய கம்பெனிஸ் இதுக்கான மருந்தை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, ஒரு சைடில் மக்களை காப்பாற்றணும், உயிரிழப்புகள்லாம் போயிட்டுருக்குன்றது ஒரு அந்த கன்சர்ன் ஒரு டைமில் இருந்தாலுமே, இன்னொரு சைடு காசு, மணி. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், யார் இதுக்கு மருந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களோட மருந்து உலகம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்படல யாருக்கு பயம் இருக்கோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த வேக்சின் எடுத்துக்க போகிறாங்க போது அப்போது எவ்வளோ காசு பொருளை போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அதனால் உலகம் ஃபுல்லாக நிறையா இந்த ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் அதுக்கான வேக்சின் கண்டுபிடிக்கிற பணியில் ஈடுபட்டாங்க. ஸோ அப்படி ஈடுபடும் போது தான் நம்மளுடைய ஆஸ்ட்ராஜெனகா கம்பெனியும் இந்த ஒர்க்கில் ஈடுபடும் போது யார் கூட டைப் பண்ணுறாங்கன்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, என்னடா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யூனிவர்சிட்டி கூட டைப் பண்ணிவிட்டு இவங்களும் மருந்து கண்டுபிடிக்கிற வேலையில் ஈடுபடுறாங்க. சூப்பர். ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சின் 100% சூப்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வேக்சின் 100% ஒர்க் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு மினிமம் 7-8 வருஷம் கன்ஃபார்ம் தேவைன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சில வேக்சின்ஸ் எல்லாம் 18-20 வருஷம் கூட ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம கொடுக்கப்பட்ட டெட்லைன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு வேக்சினை கொடுங்க அப்படின்னு சொன்னதுனாலே ஓகே அந்த சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் இறந்துக்கிட்டு இருந்தாங்க வேர்ல்டு ஃபுல்லாக, டெஃபினட்டாக ஒரு வேக்சின் வேணுன்றது ஒரு நிர்பந்தமாக கட்டாயமாக இருந்துச்சு. ஸோ அதனால ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ட்ரையல்ஸ்லாம் பண்ணி ரொம்ப பெருசுலாம் பண்ணாமல் ஓரளவுக்கு இது பண்ணி ஒரு வேக்சினை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுதான் AZD1222. என்னது AZD1222? ஒன்றும் இல்லை,
முதல்ல கோவிஷீல்டுக்கு அவங்க வச்ச பேர் இந்த AZ-122 தான். ஸோ இதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து WHO அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக கோவிஷீல்டு டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுது. ஸோ அப்படி செய்யும்போது இந்தியாவில் SII செரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு என்ன சொல்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு அவங்கள மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியா ஃபுல்லாக வந்து மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ SIIன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இப்படியாக தான் வந்து கோவிஷீல்டுலாம் நம்மக்கிட்ட வந்துச்சு. நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசிலாம் நம்ம போட்டுக்கிட்டோம். இது வந்து முடிஞ்சது இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக கோவேக்சின் வந்துச்சு, ஸ்புட்னிக் வந்துச்சு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே போயிட்டு இருந்துச்சுல்ல. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். மோடி வந்துட்டு நான் முதல்ல போய் ஊசி போடுறேன்னு சொல்லிட்டு அவரே ஊசி போட்டுக்கிட்டாரு. ஸோ மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து போடுங்கன்னு சொல்கிறதுக்கோசரம் மெயினாக அந்த டைமில் எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சைடு எஃபெக்ட்லாம் பெருசாக உண்டு பண்ணாது. WHO என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கோவிஷீல்டு வேக்சினை 18 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களாம் தைரியமாக தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்போ அந்த டைமில் சொன்னாங்க. ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா வந்து புட்டின் கூட வந்துட்டு ஒரு பொண்ணை கூட்டு போயெல்லாம் பாருங்கள் மை ஃபேமிலிக்கே நான் போடுறேன் எல்லாரும் போடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்புட்னிக்கை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. நான் திருப்பி சொல்கிறேன், யாரும் கிண்டல் கேலியெல்லாம் பண்ண கிடையாது. பட் இருந்தாலும் அந்த டைம் நடந்ததை நான் சொல்கிறேன். இது முடிஞ்சிச்சுங்களா? சரி, ஓகே. இப்போ என்னதுக்குற சம்மந்தமே இல்லாமல் வந்து கோவிஷீல்டை பற்றி நம்ம பயப்பட்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேல ஒருத்தர் ஜாமி ஸ்காட் இவர் என்ன பண்ணுறாரு, யூகே கோர்ட்டுக்கு போய் ஒரு கேஸ் ஒன்று போட்டுறாரு. என்ன கேஸ் போடுறாருன்னா, ஐயா எனக்கு வந்து பிரெயினில் வந்துட்டு பெர்மனெண்ட்டாக வந்து பிரெயின் டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரெயினில் வந்து எனக்கு பிளட் கிளாட்ஸ் இருக்குது, பிரெயினில் வந்து எனக்கு உள்ளே வந்து ப்ளீடிங்கும் இருக்குது, ரத்த கசிவும் இருக்குது. ஸோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அவங்க கேட்பாங்களே, என்னையா இதெல்லாம் நீ ஹாஸ்பிட்டல் தானே போகணும், ஏன் இங்கே வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரச்சனைகளாக காரணம் நான் எப்போ கோவிஷீல்டு அந்த கோவிடுக்கான வேக்சினை நான் போட்டனோ அதுக்கப்புறம் தான் என் பாடியில் இந்த பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே இது பயங்கர ஒரு தலைப்பு செய்தியாக யூகேல அந்த டைமில் போயிட்டு இருந்திருக்கு. ஃபுல்லாக இந்த வேர்ல்டு மெடிக்கல் மார்க்கெட் ஃபுல்லாகவே. இப்போ தான் வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸில் ஸ்கூல்லலாம் உட்காந்துட்டு இருப்போம் இல்லைங்களா, யாருக்காவது இப்போ ஒரு மேம் வருவாங்க, பிடி பீரியடில் வந்து நான் வந்து கிளாஸ் இருக்கிறாங்கன்னா வந்துட்டு எல்லாருக்கும் மனசில் இருக்கும், ஐயோ பிடி பீரியட் போனோமே இவங்க கிளாஸ் எடுத்துருக்காங்களே அப்படிங்கும்போது எவனோ ஒருத்தையோ யாரோ ஒருத்தர் நினச்சி மேம் நாங்கள் பிடி பீரியட் போகணும்னு சொல்லிட்டு தைரியமாக பேசுவாங்கள்ல. அதுக்கப்புறம் மற்ற எல்லா கிளாஸும் சேர்ந்து எஸ் மேம் இவான்னு ஜால்ரா போடுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி ஸ்காட் இவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து தானாக சேர ஆரம்பிச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒருத்தர் போய் போட்ட கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் அது கூட அசோசியேட் ஆகி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துட்டு மாற ஆரம்பிச்சிது. ஸோ இந்த டைமில் அந்த கம்பெனி ஆஸ்ட்ராசெனிகா கம்பெனி வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துட்டு தள்ளப்படுறாங்க. ஸோ இப்போ தான் அந்த கம்பெனி வராங்க, கோர்ட்டில் வந்து கேஸ் போகுது, அவங்களோட தரப்பான விவாதத்தை வைக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்களோட தரப்பு விவாதத்தை வைக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம், ஆமாம் எங்களோட கோவிஷீல்டு வேக்சினால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ஒத்துக்குது. இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. இன்னையா நினச்சிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு அப்போ அசால்ட்டாக சொல்கிற, எத்தனை பேர் வேர்ல்டு ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க, நீ இப்போ வந்து திடீர்னு வந்துட்டு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த வந்துட்டு கோடிட்டும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒத்துக்கிறேன், என் வேக்சினை போடும்போது மக்களுக்கு இந்த மாதிரியான சில பல டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரேர் கண்டிஷனில் தான் வந்துட்டு அந்த வாய்ப்பு இருக்குது. லைக் ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ரேரான சதவீதத்தில் தான் இந்த வாய்ப்பு வந்து இந்த டிசீஸ் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தவிர எல்லாருக்குமே இது வரும் அப்படின்றதுக்கு வந்து எந்த ஒரு சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்லும்போது இதுவும் வந்து பிரச்சனையாக போகுது. என்னையா நீ பாட்டு அசால்ட்டாக சொல்கிற, வருதோ வரலையோ அது வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, நீ வந்து பார்த்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க சைடில் சொல்கிறாங்க. அதுக்கு மெயினாக வந்துட்டு என்ன பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு, என்ன டிசீஸ் மெயினாக வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது பேர் வந்து TTS அப்படின்னு சொல்கிறாங்க. TTF கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னது TTS அப்படின்னா வந்து த்ரோம்போசிஸ் வித் த்ரோம்போசைட்டோஃபின். அது என்னது இருங்க பார்த்து சொல்லிடுறேன். த்ரோம்போசிஸ் வித் த்ரோம்போசைட்டோஃபினியா அப்படின்றது தான் வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது, உடம்புல ஏற்படுற ஒரு சில மாற்றங்கள்னு சொல்லலாம். ஸோ இது என்ன மாற்றங்கள் ஏற்படும்னா உடம்புல பிளட் கிளாட்டும் ப்ளஸ் வந்துட்டு பிளட்டில் இருக்கிற அந்த பிளேட்லெட் லெவல்ஸும் வந்துட்டு குறையும். இதனால் என்ன அப்படின்னா வந்து பிளட்டு சரியாக எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் வந்துட்டு போக முடியாது. அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் லெவல் குறையிறதுனால பாடியில் ஆட்டோமேட்டிக்காக இம்யூனும் வந்து பாதிக்கப்படும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு நோய்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ப்ரோன் ஆகிடுவீங்க, ஈஸியாக வந்து உங்கள் டிசீஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணிவிடும். ஸோ இதான் வந்து பிரச்சனை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த பிரச்சனையின் காரணமாக தான் இவருக்கு மூளையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த சேம் பிளட் கிளாட்ஸ் அந்த பிளட் லீக்ஸ்லாம் வந்துட்டு இதனால தான் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அந்த ஆஸ்ட்ராசெனிகா கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, பேசிக்காக வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுத்தது வந்துட்டு ஒரு ஜென்ரிக் லெவல் ஒரு
ஒரு வேக்சின் தான். இதனால நீங்கள் சொல்கிற டிடிஎஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அது நடக்குமானே தெரில. அப்படிங்கும்போது வந்துட்டு நாங்கள் கொடுத்த அந்த மருந்துனால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சொல்கிறதே வந்துட்டு எங்களுக்கு வேடிக்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இவங்களோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரோட ஒய்ஃப்னா நம்மளோட ஜேமி ஸ்காட்டோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொன்று இருக்குது இல்லையா, அதாவது வந்துட்டு விஐடிடின்னு ஒன்று இருக்குது. அதான விஐடிடி அப்படின்னா வேக்சின் இன்டியூஸ்டு இம்யூன் த்ரோம்போசிஸ் வித் த்ரோம்போ சைட்டோஃபீனியா. அதாவது வந்துட்டு வேக்சின் போடும்போது அப்படி ஒன்று ஜென்ரேட் ஆகிற வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் அவங்க சைட்லேருந்து பதில் இல்லை. ஸோ இப்படியா போக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த கம்பெனியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு மேலே நஷ்டஈடு கேட்டு வந்து எல்லோரும் வந்து ஒரு மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது ஃபைனலாக அந்த கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா, ஐயா இங்கே பாருங்கள், எங்களோட ப்ராடக்ட்டில் சைட் எஃபெக்ட் இருக்குது தான், நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பயங்கரமாக சொல்கிற அளவுக்கு வந்துட்டு அது ரொம்ப மோசமான ப்ராடக்ட்டும் கிடையாது, எல்லாமே டெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணது தான். இதெல்லாம் தாண்டி நாங்கள் ரிலீஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் ஒன்றும் வந்து கள்ள மார்க்கெட்லேயோ இல்லை யாருக்குமே தெரியாமல் வந்துட்டு நாங்கள் ஏதோ வந்து ஒரு பிளாக்லேயோ அந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணல. நாங்கள் ரிலீஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே கவர்மெண்ட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணி ரிலீஸ் பண்ண ப்ராடக்ட் தான். நாங்கள் ஒன்றும் யாருக்கு தெரியாமல் மறைமுகமாக அந்த ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டோட முடிக்கிறாங்க. இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இதெல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு, முன்னாடியே தெரியும் அந்த மாதிரி பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு, ஸோ நீ என்னை மட்டும் கேட்காத, நீ போய் உங்கள் கவர்மெண்ட்டையும் போய் கொஸ்டின் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக அந்த கம்பெனி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து பெரிய ஒரு ஹாட் நியூஸாக போயிட்டு இருந்த ஒரு டாப்பிக்கு. ஸோ இதில் நம்ம திரும்பி என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வந்து ஹார்ட் அட்டாக் வருதோ இல்லை வந்துட்டு பிரெயின் டேமேஜ் ஆகுதோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் கேஸ் தான் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் எல்லாருக்கும் ஆகுன்றது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ மெயினாக எனக்கு இதுலேருந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த வேக்சின் டைமில் வந்து இது பெரிய ஒரு ப்ரொபகண்டாவே பண்ணப்பட்டுச்சு. எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து வேக்சின் போட்டே ஆகணும், கம்பல்சரியாக போட்டாகணும், இது போட்டால் தான் அங்கெல்லாம் போக முடியும். புரியுது, பயம்ன்றது ஒன்று இருக்குது, எல்லாரும் அஃபெக்ட் ஆகுறாங்க, எல்லாருக்கும் அவங்க நாட்டு மக்கள் மேலே ஒரு பிரியம் அந்த பாசம்லாம் இருக்கும். ப்ளஸ் அவங்களோட இப்போ ஹெல்மெட்லாம் போடணும்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி வந்துட்டு ஹெல்மெட்டுக்கே அப்படின்னா அது உயிர் விஷயம் இல்லைங்களா, கன்ஃபார்ம் வந்துட்டு கவர்மெண்ட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் எத்தனை கவர்மெண்ட்டு இந்த வேக்சின் வந்துட்டு அந்த போடும்போது வந்துட்டு எப்பா இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்டும் இருக்குப்பா, ஆனால் வந்துட்டு உனக்கு இது நல்லதுன்னு சொல்லி போடுறாங்க, யாருமே சொல்லலையே. இப்போ இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு பரவாயில்ல பேசும்போது தான் நமக்கு வந்து இந்த விஷயமே தெரிய வருது. இது இன்னும் ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு போகிறோம், கடைக்கு வந்து எதுக்கு போகிறோன்னா, கடைக்கு போய் ஒரு மாத்திரை கேட்குறோம், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னு கடையில் கேட்கும்போது கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, காய்ச்சல் மாத்திரையா இந்த அப்படி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. இது வந்து ஒரு கேஸு. இதை தான் நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம இந்த கோவிட் டைமில் பண்ணாங்க. செகண்ட் சீன் 2க்கு நம்ம போவோமே, அதே மாதிரி நம்மளும் போகிறோம், கடைக்கு போகிறோம், அந்த கடைக்காரர்கிட்ட நம்ம வந்து காய்ச்சலுக்கு மாத்திரை கேட்குறோம், அவரும் மாத்திரை எடுத்து கொடுக்குறாரு. மாத்திரை கொடுக்குறதுக்கு முன்னாடி கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி உன் காய்ச்சல் வந்து ரொம்ப வந்துட்டு விபரீதமான காய்ச்சல், இந்த மாத்திரை நீ வந்து போட்டு தான் ஆகணும், போட்டால் உனக்கு சரியாயிருன்னு சொல்கிறாங்க. சரியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளும் வந்து அப்படிங்களா சரி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு கம்மா போட்டு கடைக்காரர் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்கிறார், தம்பி இதெல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த மாத்திரை போடுறதுனால உனக்கு காய்ச்சல் வேணால் சரியாகலாம், ஆனால் வயிற்று வலி வரது வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிடுறாங்க. இப்போது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுத்து, சரி இப்போ இது போடலாமா வேணாமா, சரி ஓகே எனக்கு இப்போதைக்கு காய்ச்சல் சரியான போகும், வயிற்று வலி வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது. ஸோ என்னோட மெயின் கேள்வியே அந்த ஃப்ரீ வில் நம்ம ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா, அதை ஏன் வந்து நம்ம கொடுக்க மாட்டுறாங்கன்றது தான் என்னோட மெயின் கேள்வி. அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இப்போ பயங்கரமாக பரவாயில்ல பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பெனி கேட்டால் நாங்கள் வந்து முதலே சொன்னோமே, நாங்கள் வந்து போட்டிருந்தோமே எங்களோட இதில் அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அக்ரிமெண்ட்டில் 40 பேஜ் இருக்கும், எவன் உட்காந்து 40 பேஜ் படிக்க போகிறான், அந்த டைமில் வந்துட்டு அப்படியே ஓகேன்னு தான் போகிறோம். அவங்க ஏதாவது 40 பேஜ் இருக்கிற இடத்துல வந்து 36வது பேஜில் வந்துட்டு கடைசி லைனில் வந்து திஸ் காசஸ் டிடிஎஸ் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு எங்கேயா போட்டால் அது யார் படிக்க போகிறா. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைன், இந்த பிரச்சனைலாம் போக ஃபைனலி இதுதான் பிரச்சனை. இதுதான் வந்துட்டு விஷயம். நாம் என்ன சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் பேச பயப்பட தேவையில்லை. நான் கோவேக்சின் போட்டிருக்கேன், நான் ஜாலியாக இருக்கேன், கோவிஷீல்டு நான் போட்டிருக்கேன், சோகமாக இருக்குன்றதுலாம் தேவையில்லை. இன்னும் கோவேக்சினை பற்றி எதுவும் வரல, வந்தால் மேபி அவங்களும் சோகமாக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாளை பின்ன திருப்பியும் வந்துட்டு வேக்சின்ஸ் போடும்போது பார்த்து எல்லோரும் போடுறாங்க நானும் போய் போடுறேன்ற மாதிரி வந்துட்டு யாரும் பண்ண வேணான்றது என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஸோ இன்னும் ஆற தீர விசாரித்து பண்ணால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் இன்னும் வந்து வெளிப்படையாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குன்றது என்னுடைய சின்ன ஒரு கருத்து. மற்றபடி அவ்வளோதான். That's it for today. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.